உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வழக்கம் போலதான் நம்மால சனிதான். சனி வக்ரம், ஊர் ஃபுல்லா சனி வக்ர பயிற்சி ஆகிறது. என்ன பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது? ராம்ஜி சார் எங்க? சனியுடைய பிராண்ட் அவர் தான். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? இந்த வார்த்தையை பட்டி தொட்டி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தேன். இந்த சனீஸ்வர பகவான் முடிவு பண்ணிட்டார்னா என்ன வேணாலும் தருவார். ஆனால் சனியை பற்றி நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ப்ராப்ளமேட்டிக் கார்டுன்னு நினைக்கிற. சத்தியமா கிடையாது. நவம்பர் 27 வரை தன் சொந்த கதியிலே வக்கரமாகிறார். வக்கரம்னா என்னன்னா, தான் இருக்கும் இடத்திலிருந்து ரிவர்ஸ்ல செயல்படுறது. ஒரு நல்லவனுக்கு வக்கரம் வந்தா கெட்டவன் ஆயிடுவான், கெட்டவனுக்கு வக்கரம் வந்தா நல்லவன் ஆயிடுவான். ஸோ சனி உங்க ஜாதகத்திற்கு, உங்க ராசிக்கு நல்ல ஸ்தானங்கள்ல இருக்கிறவரா இருந்தா மாறுபட்ட பலன்கள் நடக்கும். கெட்ட ஸ்தானங்கள்ல இருக்கிறதா இருந்தா நன்மை நடக்கும். ஒரு வார்த்தையில சொல்றதா இருந்தா, 7.5 சனிக்காரங்கள்லாம் இருக்காங்கல்ல, யாரு? கும்பம், மீனம், மேஷம். அஷ்டம சனிக்காரங்கள்லாம் இருக்காங்கல்ல, யாரு? சிம்மம். எல்லாருக்கும் லீவுங்க, அவ்வளவுதான். ஒவ்வொரு சனி தான் நம்ம ரோக சனி, துலாம், எல்லாருக்கும் விடுதலை விடுதலை விடுதலை. ஸோ சனி பகவான் இந்த வக்கரகதியிலே ஒரு 5 மாசம் நம்மளை கூண்டை திறந்து விட்டு விடுதலை கொடுக்கிறார். போயிட்டு வாப்பா, போய் சம்பாதிச்சு வச்சுக்க, மீண்டும் 138 நாள் கழிச்சு சந்திப்போம் அப்படின்னு அனுப்பி விடுறார். இந்த 138 நாள்ல என்னென்ன பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது? யார் யாரெல்லாம் வீடு வாங்க போறீங்க சார்? அந்த இத்தனை 2.5 வருஷத்துல பண்றத 130 நாள்ல பண்ண போறார் சார். அப்ப யார் யாரெல்லாம் கோடீஸ்வர யோகத்தை அடைய போகிறீர்கள்? திடீர் மாற்றமும் ஏற்றமும் யாருக்கு ஏற்படும் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி வக்கரமானால் என்ன ஆகும் சார்? உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ராசி எதுனா கன்னிராசி. விருச்சிகராசிக்காரங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், கடகராசிக்காரங்களும் ரொம்ப பிடிக்கும், அடுத்து கன்னிராசிக்காரங்களை தான் ரொம்ப பிடிக்கும். காரணம் என்ன தெரியுமா? கன்னிராசிக்காரர்களுக்கு எப்பயுமே ஒரு டேக்லைன் சொல்லுவேன். விருச்சிகராசிக்கு தேளு, கடகராசிக்கு நண்டு, மீனராசிக்கு மீன். ஆனால் நீங்கள் கன்னிராசி. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்கள் கன்னிராசி தான். நீங்கள் கன்னிராசி தாங்கிறது உங்களுக்கும் கடவுளுக்கும் மட்டும்தான் தெரியும். ஆனால் ஊரே உங்களை ரொம்ப கவர்ச்சிகரமான ஆளுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாவம் நீங்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு 5-6 7ஆம் வீட்டில் இருந்து வக்கரமாகிறார். சந்தோஷம் சந்தோஷம். 50% நன்மை, 50% தீமை. எதனா 50% நன்மை? 5-6 வக்கரம் என்றால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். 6 என்றால் யார்? ரண, ருண, ரோக, சத்ருஸ்தானாதிபதி. எப்படி? வியாதி, கடன், கஷ்டம் இவற்றெல்லாம் தருபவர் யாரு? 6. இந்த வியாதி, கடன், கஷ்டம் போன்றவற்றை தரும் 6 வக்கரம் பெறும் பொழுது வியாதி, கடன், கஷ்டமே இல்லாமல் போகிறது. வியாதி, கடன், கஷ்டமே இல்லாமல் போகிறது. எதெல்லாம் உங்களுக்கு கடனாக இருந்ததோ அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா மாறிடுது. எதெல்லாம் உங்களுக்கு வருத்தப்படுத்தியதோ அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா. 1. அதே நேரத்தில் 5 இருக்கிறான் சனி பகவான். அவன் வக்கரம் பெறும் பொழுது குழந்தைகளுடைய வளர்ப்பில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்த கவலையில் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருகி வரும் மனநோய். மலேசியாவிலேருந்து நண்பர் மனோ சொல்லுகிறார், பெருகி வரும் மனநோய். மகள்கள், சின்ன குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்க? இன்செக்யூரிட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்பா அம்மா நீங்கள் 2 பேரும் ரொம்ப பிஸி. நீங்கள் 2 பேருமே உங்களோட மொபைலில் எப்போ பார்த்தாலும் நீங்கள் சோஷியல் மீடியாலே இருக்கீங்க. எனக்கு அட்டென்ஷனே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. என் கூட யாரும் விளையாடுறதுக்கு ஆள் இல்லை. சின்ன ரெக்குவயர்மெண்ட். தன் பிஞ்சு கரங்களால் அவள் கேட்பது ஒன்று தான், என் கூட விளையாடுங்க. ஆனால் நம்ம அதை பண்ணுறதே கிடையாது. கடைசியாக நான் அடிக்கடி கேட்பேன், கடைசியாக நீங்கள் பாடிய பாடலின் பெயர் என்ன? கடைசியாக நீங்கள் பாடின பாட்டோட பேர் என்ன சொல்லுங்கள்? அது கூட சொல்லிடுவீங்க. கடைசியாக நீங்கள் குளிச்சுக்கிட்டே பாடின பாட்டு பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம். கடைசியாக நம்மெல்லாம் ஒரு காலத்தில் குளிச்சுக்கிட்டே பாட்டு பாடிட்டு இருந்தோம். பாட்டு பாடிட்டே குளிப்போம். அதெல்லாம் மறந்து போச்சு. இப்போல்லாம் சதீஷ் 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் இப்படி ஆகிட்டோம். எதுக்கு இவ்வளோ எந்திரகதியாக போகிறோம் நமக்கே தெரில. ஆனால் அப்போது அந்த 5 குழந்தைகளுக்கு டைம் ஒதுக்குற நேரத்தை நம்ம ரொம்ப சுருக்கிக்கிட்டோம். ஒன்று பாதி நேரம் டியூஷன் போயிடுது, அல்ல பாதி நேரம் ஸ்கூல் போயிடுது. வீட்டில் வர்றதே கொஞ்ச நேரம் தான். அந்த கொஞ்ச நேரத்துலேயே மெடிடேஷன் கிளாஸ், ஜூடோ கிளாஸ், என்ன பிரெஞ்சு கிளாஸ். ஆமாம், அது பிரெஞ்சுக்கு போய் அப்படியே ஏங்க இதெல்லாம். 5 வக்கரம் பெறும் பொழுது பிள்ளைகளுடைய மனவளத்தில், உடல் நலத்தில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். உடலை பத்திரமா பார்த்துக்க சொல்லி நம்ம படிக்க வைக்கிறோம். ஆனால் மனநலத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுறோமா? கிடையாது. ஏன்னா நாமளே இணையம் எனும் பணையச்சிறையில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறோம். அப்படி இருக்கும்போது குழந்தைகளை, சார்
ஒரு பெரியாரியான சர்வே நடந்துதான் சார். அந்த சர்வேல சொல்றாங்களாம், குழந்தைகள் மொபைல் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு குழந்தைகள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? முதல்ல நீங்கள் பயன்படுத்தாமல் இருங்க, அப்புறம் நாங்கள் பயன்படுத்தாமல் இருக்கோம்னு சொன்னாங்களாம். இந்த கேள்விக்கு இது வரைக்கும் பதிலே கிடையாது. முதல்ல நீங்கள் பயன்படுத்தாமல் இருங்க, அப்புறம் நாங்கள் பயன்படுத்தாமல் இருக்கோம். எத்தனை சத்தியமான பதில்! இந்த பதிலுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம் நம்ம தெரில. காரணம் என்னவென்றால், உங்களுக்கு குழந்தைகளுடைய எதிர்காலம் என்பது இன்றைக்கு கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிறது. என்னது? இந்த சோஷியல் மீடியா. ஸோ 5 கூடையவன் வக்கரம் பெறும் பொழுது குழந்தைகளுடைய மனச்சிதைவுக்கு என்ன காரணம்னு பாருங்கள். எக்ஸாமில் என்ன லேகிங், டோன்ட் கம்பேர் எல்லாம் சொல்லுவாங்க சார். உங்கள் குழந்தை கம்பேர் பண்ணாதீங்க, அது பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். உண்மை என்னென்னா, நம்ம முதல்ல குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறதில்ல. உலகத்திலேயே ஒரு குழந்தை தன்னை மிகப்பெரிய ஹீரோவாக நினைக்கிறதே அப்பா அம்மாவை தான். அவர்கள் நேரம் ஒதுக்குவதைப் போல உலகத்தின் வேறு எந்த உறவுகள் ஒதுக்கும் நேரமும் அவர்களுக்கு திருப்தி அளிப்பதில்லை. அதனால் நீங்கள் நேரம் ஒதுக்குங்கள். 5 கூட ஒரு பெரிய கார்பரேட் ஸ்கூலில் கூப்பிடுவாங்க. என்ன சார், என்ன ராம்ஜி சார், உங்கள் குழந்தை என்ன மார்க் எடுத்திருக்கு தெரியுமா? என்ன மார்க் எடுத்திருக்கு? ஃபெயில் ஆயிடுச்சு சார். ஃபெயில் ஆகிட்டியாடா? குழந்தை போய் பார்க்குறீங்க. ஒன்று பக்கத்தில் இருக்கிறவங்க பேரறிஞர்கள். இவர் யார் தெரியுமா? இவர் தான் உலகம் உருண்டன்னு கண்டுபிடிச்சவர். இவர் யார் தெரியுமா? இவர் தான் செடியெல்லாம் பச்சை கலராக இருக்குன்னு கண்டுபிடிச்சவர். அவர் வானம் நீல கலராக இருக்குன்னு கண்டுபிடிச்சவர். இவங்கெல்லாம் அறிஞருக்கு பெருமக்கள். நம்மளை பார்த்து அப்படி சிரிப்பாங்க. குழந்தைய ஃபோக்கஸ் பண்ணுங்க ராம்ஜி சார், குழந்தைய ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆமாம், பேரறிஞர்கள் சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு அந்த கட்டத்தில் நம்ம தப்பு என்னங்கிறத நம்ம உணரணும். இவன் அப்படி சொல்லிட்டானே, இவெல்லாம் நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டான். ஸ்கூலில் வந்து என்னை கையை கட்டி நிற்க வச்சுட்டாங்க. ஆமாம், நீங்கள் கையை கட்டி நின்னதே கிடையாது. டெய்லி காலேஜ் மேனேஜர்ட்டு போனால் அந்த வேலை தானே பார்க்குறீங்க. அப்புறம் என்ன? திடீர்னு நமக்கு இப்போ மட்டும் வீரம் வந்துடும். ஸ்கூலில் போய் எப்படி தலை குனிஞ்சு நின்னன்னு தெரியுமா? டெய்லி ஆஃபீஸில் அந்த வேலை தான் சார் செய்றீங்க. ஸோ அதனால் டோன்ட் பெருசாக பண்ணாதீங்க. குழந்தைய கூப்பிட்டு ஏன்பா ஃபெயிலுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 10 ரீசன் சொல்லும். ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு எழுதும் போது இந்த மாதிரி வந்து தூக்கம் வந்துடுது, நைட்டு 9 மணிக்கெலாம் படுத்துட்டேன்னா எனக்கு தூக்கம் சரியான சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் தான் அது சொல்லும். அதை நம்ம காது கொடுத்து கேட்குறதே கிடையாது. நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு குழந்தை ஏதாவது சாப்பிடலைன்னா அதை போட்டு அடிக்கடி நடிக்கிறோம். ஏன் சொல்லுங்கள்? நம்ம என்னமோ கரெக்டாக சாப்பிட்ற மாதிரி. நம்ம காலைல சாப்பாடே 11 மணிக்கு தான் சாப்பிட்றோம், மத்தியானம் சாப்பாடு 5 மணிக்கு சாப்பிட்றோம், நைட்டு சாப்பாடு விடிஞ்சிடும். ஆனால் குழந்தைய மட்டும் 8 o'clock நீ ஏன் ஒன்றும் சாப்பிடல, நீ ஏன் சாப்பிடல? ஏங்க அதுக்கும் ஒரு வயிறு தான் இருக்குது. இஷ்டப்படி சாப்பிடுது, விடுங்களேன். விட மாட்டோம். வி ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட். ஏன்னா அதுதான் திருப்பி பேசாது. நம்ம ஒய்ஃபை திட்ட சொல்லுங்கள், திட்டினா திருப்பி திட்டிடுவா. குழந்தை தான் திருப்பி திட்டாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 5 கூடையன் வக்கரமாகும் பொழுது குழந்தைகள் திருப்பி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. தயவுசெய்து குழந்தைகள் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். நான் ஏன் இந்த பாயிண்ட்டை திருப்பி சொல்கிறேன்னா, குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை, கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறார்கள். நீங்கள் உங்கள் ஒய்ஃப்ட்ட கெட்ட வார்த்தை பேசுனீங்கன்னா குழந்தையும் பேசும். நீங்கள் தயவுசெய்து குழந்தை கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேசாமல் இருங்க. ஆகையினால கன்னிராசிக்காரர்கள் மிகவும் கண்ணும் கருத்துடன் இருப்பது சிறப்பு. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம். ஸ்ரீமடம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமடம் வேற எங்கேயுமே தமிழ்நாட்டில் கிடையாது. இப்போ விஷ்ணுமாயா சாத்தனை பார்க்க கேரளா தான் போகணும். ஆனால் அதை விட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தான் சாத்தனுக்கான ஒரு மிகப்பெரிய மடம் இருக்கிறது. தினசரி வேள்விகள் நடக்கிறது. உங்கள் பிரச்சனைகள்லாம் எங்கிட்ட சொல்லுங்கள். 48 நாளில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை நாங்கள் தீர்த்து தருகிறோம். அதனால் உங்களுடைய காலுக்காக, அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.